வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு வெங்காய குழம்பு. பூண்டில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை சீராக்கும், இதய நோய்களை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சிங்கன்னா பூண்டு சாப்பிட பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு பூண்டு குழம்பும் அப்பளமும் ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. பூண்டு 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 200 கிராம், நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள், தக்காளி 2, புளி எலும்பிச்சம்பழ அளவு ஊற வச்சுருக்கேங்க, உப்பு, கருவேப்பிலை. சாதமும் பூண்டு வெங்காய குழம்பும் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய். புளிக்குழம்புக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்குங்க. அடுத்து வெந்தயம் 2 ஸ்பூன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, அப்படியே நம்ம இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சிடலாங்க. சாப்பாடு ரெடியாகிற டைமில் குழம்பு ரெடி ஆயிரும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பூண்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடணுங்க. அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூண்டு நான் கட் பண்ணாமல் முழுசாக போட்டிருக்கேங்க. ஒருவேளை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது பூண்டு நல்லா வணங்கிருச்சு. அடுத்தது நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் அப்படித்தான், பெருசாக இருந்தால் மட்டும் கட் பண்ணி போடுங்க, இல்லாட்டி அப்படியே போட்டுருங்க. நான் கட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் அதோட கலர் மாறுற வரைக்கும் அது எண்ணெயிலையும் நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சிருக்குங்க. அரிசி உள்ளே போட்டுடலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சுங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. அடுத்தது மல்லித்தூள் ஒரு 6-7 ஸ்பூன் போடலாங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகும். அடுத்தது வரமிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதுங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததும் மூடி வச்சிடலாங்க. இந்த குழம்புக்கு பொரியலெல்லாம் எதுவும் வைக்க தேவையில்லைங்க. அப்பளம் பொரிச்சாலே போதும். அப்பளம் தான் இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த குழம்புக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூளும் வரமிளகாத்தூளும் தான் சேர்த்துருக்கேங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. ஓப்பன்லேயே விட்டோன்னா சீக்கிரம் கெட்டியாயிருங்க. ஆனால் இங்கே மழை வந்துருச்சு, ஸோ நாங்கள் மூடி வச்சு தான் ஆகணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் கிளறி மட்டும் விட்டுக்கலாங்க.
குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. இந்தளவுக்கு கெட்டியானா போதும். நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான பூண்டு வெங்காய குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உணவால் அன்பை பகிர்வோம்.